நான் இங்க இருக்கேன். என்னையா? மெதுவா கேளுங்க. நீங்க சத்தம் போட்டு கேட்டீங்கன்னா எனக்கு இங்க இருந்து எதுவுமே வராது. நான் இப்போ ஏன் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா, நான் இங்க மாமா நான் யோ, எப்படி நீ சொல்ல வந்ததை சொல்ல போறது இல்ல. யோ, கண்ண தொற, காத காட்டு.
இப்படியே என்ன பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப எப்ப நம்ம கல்யாணம்? போச்சுடா. லவ் பண்றதுக்கு முன்னாடி 1000 பிகு பண்ணுவீங்க, ஆனா லவ் பண்ண உடனே கல்யாணம். ஒரு 4-5 குழந்தைங்களை பெத்துட்டு கல்யாணம் பண்ணிப்பா. சும்மா இருங்க. எங்க வீட்ல ஏற்கனவே என்ன பொண்ணு பார்க்க நிறைய பேர் வந்துட்டாங்க. முதல்ல நம்ம லவ் பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லணும். நீ எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நாங்க ஃபேமிலியோட வந்து பொண்ணு கேக்குறோம், அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கலாம். உங்க வீட்ல உங்க அப்பா சம்மதிப்பாங்களா? ஐயோ, எங்க வீட்ல எல்லாமே எங்க மம்மி தான். எங்க அப்பா வெறும் டம்மி. என் மம்மி கிட்ட சொன்ன உடனே டம்மியோட ஃபேமிலி அங்க வரும், பொண்ணு கேட்கும், அப்புறம் நான் உன்னை மம்மி ஆக்கிடுவேன். கார் மேல வந்து மோதுற அறிவு இருக்கா மேன்? டேய், நீதான்டா வந்து மோதுற. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நான் யார்? ஆரிமுத்து, நீ வீரமுத்து தானே? டேய் நண்பா, டேய் டேய், என்னடா அவ்வளவு யோசிக்கிற? அதுக்குள்ள என் மூஞ்சி மறந்து போச்சா? நீ கூட தானே யோசனை பண்ணி என் பேர சொன்ன. நாம மீட் பண்ணி 14 வருஷம் ஆகுதுல்ல, அதை விடுறா. எப்படா இருக்க? எனக்கு என்னடா, எங்க அப்பா பாதி ஊரை வாங்கிட்டாரு. கடவுள் புண்ணியத்துல மிச்சம் மீதி ஊரை நான் வாங்கிட்டேன். நல்ல சந்தோஷமா இருக்கிற ராஜா மாதிரி. நீ எப்படி இருக்கிற? கிண்டில ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு 1000 பேர் வேலை பாக்குறாங்க. ஃபேக்டரி நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை, என்னோட ஒரே பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலங்கிறதாண்டா. என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? பின்ன என்னடா, வாய் இருந்தா எது என்ன பேசுறதா? 16 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மன் கோயில மொட்டை அடிக்கும் போது நாம என்ன முடிவு எடுத்தோம்? நீ உன் பொண்ணை என் பிள்ளை கொடுக்கறேன்னு சொன்னியா இல்லையா? டேய், நான் சொன்னது என்னைக்கு மறக்க மாட்டேன்டா. இன்னைக்கு நீ ஒரு பெரிய மிராசுதார். என் வீட்டுல பொண்ணு எடுக்க உன் ஸ்டேட்டஸ் சம்மதிக்குமா? நீ மட்டும் என்னடா குறைச்சலா இருக்க? ஸ்டீல் ஃபேக்டரி, தோல் ஃபேக்டரி இந்த சென்னை மாநகரத்துல பெரிய ஆளா இருக்கிற நீ தாண்டா என்கிட்ட சம்பந்தம் பண்ணிக்க யோசிக்கணும். இப்ப சொல்றேன்டா, என் பொண்ணு உன் பையனுக்கு தாண்டா. அது சரி, உன் பையன் எதுக்கு சம்மதிப்பானா? நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டேன்டா. ஆமா, உன் பொண்ணு எப்படி? நான் கோடே கிழிக்கிறது இல்லையே. உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லட்டுமா? சொல்லு. காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க ஹாலிடேஸ்க்கு ஒண்ணு ஊட்டி போவோம், இல்ல கொடைக்கானல் போவோம். ஆனா நான் பெத்த பொண்ணு அப்ப பிறந்த கிராமத்தை சுத்தி பார்க்க போயிருக்காடா. எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். ஆடி மாசம் பிறகு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கு முன்னால கிராமத்துல இருக்கிற என்னுடைய சொந்த பொங்கலாவில நிச்சயதார்த்தத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். அப்படியே சொல்ற? ஐயா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். வெரி குட். போய் டீ குடி. சம்பளம் தர மாட்டாங்க ஐயா. அப்ப டீ குடி. கருமம். ஐயா, பக்கத்து தோட்டத்துல நிறைய மாங்காய் பழுத்து கிடக்கு. வெரி குட். போய் பறிச்சிரு. தோட்டக்காரன் விட மாட்டேங்கிறாயா? அவனை எரிச்சிரு. உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்ட பாரு. வில்லேஜ் பீப்புள் இன்னும் அப்படியே இருக்காங்களே. ஹேய் மதி. ஹாய் சக்தி. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க போயிருந்த எவ்வளவு நாளா? என்ன சக்தி பண்றது, சிட்டில பயங்கரமான வேலை, பிஸியோ பிஸி. பிஸியான ஆளுங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறது நல்லதுதான்ப்பா. ஏன் மாமா? யூசி துஷ்டன் கீப் டிஸ்டன்ஸ். வை? 1990ல உங்க அப்பனுக்கு அண்ணா கயிறு வாங்கி கொடுக்கறதுக்காக 1 ரூபாய் கொடுத்தாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு ஓடிட்டாமா. இப்பதான் வர்றான். சக்தி, நான் ஓடி போனவன் தான். ஆனா இவரை பத்தி உனக்கு தெரியாது. 1975ல இருந்து ஒரு உருவம் இந்த வீட்லயே உட்கார்ந்து தின்னு சொத்து அழிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது வேற யாரும் இல்ல, இந்த ஓசி குண்டலகேசி தான். டேய், என்னடா சத்தம்? காலங்கத்தால பிரச்சனை ஆரம்பிச்சீங்களா? உங்க சித்தப்பார் மக மதி வந்துட்டான்ல, இனிமே பிரச்சனை தான். ஏய், என் பங்காளி புள்ள அப்பா வீடு ஐயா. பாத்தியா? உன் தம்பி இருக்கிறானே, இவனால தான் குடும்பத்துல பிரச்சனையே. அவனை பார்த்தாலே உங்களுக்கு கண்ணு உறுத்துமே. ஆனா உருத்தம். டேய், எல்லாருக்கும் சொல்லிட்டேன், நாளை காலையில எவனும் எங்கேயும் போக கூடாது. ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விஷயம் தான்ப்பா. நிச்சயம் பண்றதுக்காக நாம எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போறோம். இப்போவாது மாமாக்கு நிச்சயம் பண்ணணும்னு தோணுச்சே. ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? என்னமோ கழுத நம்ம வீட்டுல இருக்கிறதுனால மாப்பிள்ள மஞ்ச குடிச்சுட்டு திரியறான். தாத்தா, சும்மா இருங்க. தங்க ஸ்லிப் பண்ணி பேசாதீங்க. சத்தியோட எதிர்காலத்துக்காகத்தான் என் பேச்சர் லைஃப் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சக்தி, நாளைக்கு உனக்கு தான்ப்பா நிச்சயம். என்ன? எனக்கு நிச்சயமா? யார கேட்டு முடிவு பண்ணீங்க? ஏய், என் மகன் கல்யாணத்துக்கு நான் யார கேட்கணும்? என்ன? யார கேட்கணுமா? கல்யாணம் பண்ணிக்க போற என்ன கேட்கணும்? உனக்கும் என் பாலிய ஸ்நேகிதம் மாரிமுத்து கவுண்டம் பொண்ணுக்கும் கல்யாணம்னு 16 வருஷத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணியாச்சு. நீங்க முடிவு பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். குத்தி கொன்னுடுவேன். ஆமா மாப்ள, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது. நீ என்ன ஒத்துக்கிறது? இந்த நிச்சயம் பண்றதுக்காக என் நண்பன் வளையாப்பட்டி பங்களால வந்து தங்கி இருக்கிறான். இந்த நிச்சயம் நிச்சயமா நடக்கும்.
அதுக்கு முன்னால எங்கேயாவது ஓடிடலாம் நினைச்ச என் சொத்து பூரா வரவும் போறோம்னு எழுதி வச்சிருவேன். ஜாக்கிரதை. போங்க போங்க, யாருக்கு வேணும் உங்க சொத்து? எனக்கு கை கால் இல்ல, நான் சம்பாதிச்சுக்கிறேன். ஆளாளுக்கு என்ன வார்த்தைப்பா பேசுறீங்க? அந்த ஆள் என்னடானா சொத்தை வரவும் போறவுக்கு எழுதி வைப்பேங்கிறா. இந்த சொத்தை நம்பியா இருக்கேன்னு நீ சொல்ற, அப்ப என்ன வேலைக்கு போக சொல்றீங்களா? இந்த மேட்ரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா பல்க் அமௌண்டோட நான் எஸ்கேப் ஆகிருப்பேன். திடீர்னு இப்படி முடிவெடுத்தா நான் எங்கேயா போவேன்? சும்மா இருங்க மாமா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. சத்தி, எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. நான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி? சக்தி, உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னா அதாவது பிரச்சனை. அவங்க வீட்லயே உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏய், கன்ஃபியூஸ் பண்ணாத, மேட்ருக்கு வா. வர்றேன். அதாவது பிரதர், நிச்சயதார்த்த வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி விட்டுருவோம். Come on. உடனே அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்தா அடிதடி ஆகும். ரெண்டு வீட்டுக்கு இடையில பகையை மூட்டி விட்டு ரகலையை கிளப்பி விட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? That is matter. வணக்கம் நண்பா, வா. ஏய், இன்னும் என்னடா நண்பா, பொண்ணை கொடுத்து சம்மந்தியாக போற, சம்மந்தின்னு கூப்பிடுறா. மாமா, இன்னும் உள்ள போல தட்டு மாத்திக்கல, அதுக்குள்ள சம்மந்தின்னு கட்டி பிடிச்சுக்கிறேன். மாப்பிள்ளைங்கடா. ஆ, சக்தி, இங்க வா. மாரிமுத்து, இவன் தான் என் புள்ள சக்தி வேலு. என்ன ராஜக்கலை, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சம்மதி, இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போய் தட்டை மாத்திக்கலாம். தட்ட அப்புறமா மாத்திக்கலாம், முதல்ல சாப்பிடலாம். மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க. போங்க போங்க ஐயா வாங்க. போங்க போங்க, போய் தொலைங்க. சந்திர கட்டையை கொண்டு போங்க. டேய், அம்மிக்கல் தனியா நிச்சயத்து போறியா? விடு. மாம்ஸ், என்ன எல்லாரையும் உள்ள போங்க போங்கன்னு சொல்றீங்க? மாப்ள, உள்ள வந்து பாரு உன் மாமன் டேலண்ட. எதுக்கு அவ்வளவு டிலே பிரதர்? இப்ப வாசல்லே காட்டுறேன், வாங்க. என்ன இளவுடா இது? என்ன? என்னங்கடா? என்னாச்சு? பன்னீர் தெளிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால மண்ணெண்ணெய் தெளிக்காங்க. பாரு, இது பன்னீர் தான்டா. இது பன்னீரா? அப்ப அந்த பொண்ணு ஓகே உனக்கு? ஐயோ, இது மண்ணெண்ணெய் தான். வாங்க போலாம். இரு, ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். ஏண்டா, என்னடா உங்க திட்டம்? மாப்பிள மேல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சு கொளுத்தான்னு பாக்கலாம். இந்த பயர் திட்டம் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. என்னடா, தள்ளிட்டு போங்கடா. என்னடா நிச்சயாத்தா? இந்த கல்யாணம் வேணாம்டா, நடக்காதா? நிறுத்தியாச்சு. நிறுத்துங்கடா. வா போலாம். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? வாசல்ல நின்னுட்டு குடும்பத்தனா உள்ள வாங்க. யா, போயா, வர முடியாது. டேய் குண்டுல கேசு, என்ன இங்க சேட்ட? சத்தம் நாங்க ஒண்ணு போடலைங்க, மைக் செட் சவுண்ட் தாங்க அப்படி கேக்குதுங்க. ஸ்டாப். ஏய் பாப்பா, நான் உன்னை இடிச்சிட்டேன், ஈவ் டீசிங் பண்ணிட்டேன். நீ உண்மையிலேயே நல்ல ஃபேமிலில பிறந்திருந்தேன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்து பார்க்கலாம். மாட்டேன். ஏன்? என்ன, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயாவது நிறுத்த. எனக்கும் தான். என்னுடைய ஓவர் கிளாமர் எப்பவுமே எனக்கு பிரச்சனையா இருக்குது. யார் நீ? எதுக்காக என்ன போட்டோ எடுத்த? என் பேர் அலி பாபா. உன் பேர் என்ன? எலி பாபா. யோ, என் பேர் மதி. படிப்பு? MBA. தேங்க்யூ. நெல்லு.